வணக்கம் சார். சார், பொதுவா யாருடைய ஜாதகமும் பார்த்து உங்க வாழ்க்கையில யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராஜயோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். யோகக்காரங்களுக்கு, நல்லா வாழறவங்களுக்கு சொன்னா ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூட உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஒத்துக்க முடியாத விஷயமா இருக்கே சார். ராஜயோகம் குறித்து சொல்லுங்க. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஜோதிட சாஸ்திரத்திலேயே ஒரு சிக்கலான, புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான யோகம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இந்த யோகம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. யோகம் என்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் இணைப்பு அல்லது சேர்க்கைன்னு அர்த்தம். யோகம் என்றால் இணைப்பு அல்லது சேர்க்கை. எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு கிரகம் ஒரு செயலை நடத்துகிறதே இல்லை. தனி ஒரு கிரகத்தால் எந்த ஒரு செயலையோ எந்த ஒரு சம்பவத்தையோ நடத்த முடியாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதாவது கிரகங்கள் கூட்டு சேர்ந்து ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் இணைந்து ஒரு சம்பவத்தையோ ஒரு செயலையோ ஒரு இணைப்பு எனப்படும் யோகத்தையோ நடத்துகின்றன. இந்த யோகங்கள் யார் யாருக்கு ஒரு முறையான அமைப்பில் இருக்கோ அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறாங்க அல்லது ஒரு பின்னடைவான ஒரு அமைப்பை இது பண்ணுறாங்க. இந்த யோகம் எல்லாருமே, யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிர்ஷ்டம்னு எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. யோகம்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம் இல்லை. ஜோதிட ரீதியாக யோகம்னா இணைப்பு அல்லது சேர்க்கை தான். ஏன்னா தரித்திர யோகம்னு ஒரு யோகம் ஜோதிடத்தில் இருக்குது. ஆக தரித்திரத்தை கூட யோகம், தரித்திர அமைப்புன்னு சொல்லலாம். யோகம் என்ற வார்த்தைக்கு அனைவரும் நீங்கள் ராஜயோகம்னா ராஜாவாகிற இணைப்பு, ராஜாவாகிற அமைப்பு, இப்படித்தான் சொல்லிக்கணுமே தவிர யோகம் என்ற வார்த்தைக்கு அவனுக்கு என்னப்பா யோகம் அடிக்குது, அது தவறான வார்த்தை. யோகம் என்ற வார்த்தைக்கு அதிர்ஷ்டம் என்ற அர்த்தம் இல்லவே இல்லை. தரித்திரத்தை கூட தரித்திர யோகம் என்று தான் ஜோதிடம் குறிப்பிடுகிறது. ஆகவே யோகம் என்ற ஒரு அமைப்பை கிட்டத்தட்ட ஒரு 244 யோகங்களை ஜோதிட சாஸ்திரம் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக சொல்லுது. இதில் இந்த ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு என்ன அர்த்தம்னா அரசனாகும் அமைப்புன்னு அர்த்தம். அரசன் என்பவன் சகலரை விட மேம்பட்டவன். அதாவது கோயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுவே கோயில் அப்படின்னா கோன்னா அரசன், அரசனோட குடியிருப்புன்னு தான் அர்த்தம். அரசன் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஆண்டவனுக்கு நிகராக பார்க்கப்படுகிறான். அதாவது ஆண்டவன் என்பவனே அரசன், ஆண்டவனும் அரசன் தான், அரசனும் ஆண்டவன் தான் அப்படின்ற ஒரு ரீதியில் இந்த கோ என்பதை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அரசன் அப்படின்றதுக்கு ராஜயோகம் என்ற அமைப்பு இருந்தால் அவன் அரசன் ஆவான். அதே நேரத்தில் எல்லாரும் அரசராக முடியாது இல்லையா, அதற்கென்ற ஒரு தகுதி இருக்குது. ஒரு யோகம் இருப்பவர் ஒரு 100 பேரில் ஒருத்தருக்கு ஒரு யோகம் இருக்கும், 1000 பேரில் ஒருவருக்கு ஒரு யோகம் இருக்கும், 10,000 பேரில் ஒருவருக்கு ஒரு யோகம் இருக்கும், 1,00,000 பேரில் ஒருவருக்கும், 10,00,000 பேரில் ஒருவருக்கும். ஆனால் இந்த கோடியில் ஒருவருக்கு தான் ராஜயோகம் என்பது அமையும். நீங்கள் கேட்குற மாதிரி ஜாதக நோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராஜயோகம் இருக்குது, இந்த ராஜயோகம் இருக்குது, அந்த ராஜயோகம் இருக்குன்னு ஜோதிடர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ராஜயோகங்கள் முழுமையாக பங்கம் இல்லாமல் யாராவது ஒருவருக்கு, கோடியில் ஒருவருக்கு தான். இப்போ 10 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 10 கோடி தமிழர்களில் 10 பேர் தான் முழுமையான உண்மையான ராஜயோகத்தை அடைபவர்கள். மற்றவர்கள் எல்லாமே யோக பங்கத்துடன் தான், அந்த முழுமை இல்லாமல் தான் அந்த ராஜயோகம் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுவேன், எந்த ஒரு யோகத்தையும் வழி நடத்துவதற்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்லப்போனால், கை இல்லைனாலும் உயிரோடு இருக்கலாம், கால் இல்லைனாலும் உயிரோடு இருக்கலாம், ஆனால் தலை இல்லை என்றால் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பது தலையை போன்றது. ஒரு தலை இருக்கும்போது தான் ஒரு உயிரோடு இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில் எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீங்கள் கேட்கின்ற ராஜயோகத்தை அனுபவித்து அந்த ஜாதகத்தை வழிநடத்தும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரோ அவரே உண்மையான ராஜயோகத்தை, அவரே உண்மையான அரசனாகும் பாக்கியத்தை அடைய முடியும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ராஜயோகங்கள் என்பது கோடியில் ஒருவருக்குத்தான் அமையும். அதற்கடுத்த நிலையில் இருக்கும் ராஜயோகம் என்பது 10 லட்சத்துக்கு ஒருவருக்கு தான் அமையும். அதற்கடுத்த நிலை லட்சத்தில் ஒருவருக்கு. இது போன்ற ராஜயோகங்கள் ஏராளமானவருடைய பேரில் மேம்போக்காக தெரிந்து இருந்தாலும் அவருடைய லக்னாதிபதி அந்த லக்னத்தை வழிநடத்தும் அமைப்பில் இருந்தால் தான் அந்த ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இதற்கடுத்து வருகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலையும் இந்த ராஜயோகங்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ராஜயோகங்களிலும் முதன்மையாக 244 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜயோகம் மட்டும்தான் இல்லை, அந்த ராஜயோகத்திற்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். உதாரணமாக சிவராஜயோகம், பர்வத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம். ஆகவே ராஜயோகங்கள் என்பது அரசனாகும் அமைப்பை கொடுப்பவை. அதற்கு முன்னால் வருகின்ற வார்த்தை பர்வத ராஜயோகம், ராகு தருகின்ற ஒரு ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம், லக்னாதிபதி நீசபங்கமானால் அந்த நீசன் பங்கமாகி அதன் மூலமாக வருகின்ற ராஜயோகம். சிவராஜயோகம், சிவன் என்றால் நம்முடைய சூரியன், அவனை குரு பகவான் பார்க்கும்போது நேருக்கு நேர் எதிராக சிவனும் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருப்பதால் அமைகின்ற சிவராஜயோகம். ஆகவே ராஜயோகங்களுக்குள்ளும் வேறுபட்ட சில அமைப்புகள் இருக்கின்றன. அதன் மூலம் முறையான ஒருத்தர் உண்மையாகவே அரசனாக முடியும். அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அந்த அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஆனா ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க?
வணக்கம், நான் தினேஷ் பேசுறேன் சென்னையில இருந்து. தினேஷ், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன் நானு. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/4/1990. டைம் ஆஃப் பர்த்? மாலை 5. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? புனர்பூஷ நட்சத்திரம், மிதுன ராசி. ஓகே, என்ன கேட்கணும் உங்களுக்காக இன்னைக்கு? நான் ஒரு 2 வருஷமா வெளிநாடு வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அதே சமயத்துல ஆஸ்திரேலியா இமிகிரேஷனுக்கும் பண்ணிருக்கேன். என் வேலை விஷயமா கேட்கணும் சுவாமி கிட்ட. சார், இப்ப பதில் சொல்வாரு, கேட்கலாம். சரி. உங்கள் ஜாதகப்படி கிழக்கு நாடு ஒன்றில் நீங்கள் வந்து வேலை விஷயமா போய் நிரந்தரமான குடியுரிமையை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு கிழக்கு நாடில் நீங்கள் நிரந்தரமாக ஒரு என்ஆர்ஐ என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு வாழ் குடிமகனான இந்தியராக 2018ஆம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்து ஆவீங்க. அதனால் 2017ஆம் ஆண்டு முடிகிற நேரத்தில் உங்களுக்கு அந்த ஜோதிட வாய்ப்புகள், அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக வருகின்றன. 2018ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் இங்கே தான் ஒரு கிழக்கு நாடு, நீங்கள் பிறந்த ஊரிலிருந்து கிழக்கு நாட்டில் இருப்பீங்க. அதனால் வாழ்த்துக்கள், கண்டிப்பாக வெளிநாட்டில் சக்ஸஸாக இருப்பீங்க. அழைப்பிற்கு மகனுக்கு 12 வயசுமா, மேஷராசியாகி அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. பையன் கொஞ்சம் துருதுருப்பாகவே இருப்பான். ஆனாலும் அஷ்டமச்சனி நேரங்களில் வந்து இந்த சிறு குழந்தைகள் கொஞ்சம் சோம்பலாக தூங்குறதுக்கு அதிகமாக படிப்பை தவிர விளையாட்டு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி ஒரு 7ஆம் இடத்துல வலுவாக ராகு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் தற்போது சுக்கிரதசை நடந்து கொண்டு இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தை வந்து லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே அவர் நினைக்கிற காரியத்தில் சக்ஸஸாக செயல்படுவார் அப்படின்றத நாங்கள் ஜோதிட ரீதியாக உறுதியாக சொல்கிறோம். ஆனாலும் 15 வயதிற்கு மேலே தான் வந்து ஒருவர் என்ன தொழில் செய்வார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அந்த 15 வயதுக்கு மேலே வந்து உறுதியாக சொல்ல முடியுன்ற நிலைமையில் 15 வயசு வரைக்கும் குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் சாதிக்காததை என் பிள்ளை அந்த துறையில் சாதிக்கும்ட்டு விருப்பமில்லாத துறையில் குழந்தையை வந்து தள்ளி விடுறது. அந்த மாதிரியான தவறுகள் எதுவும் பண்ணாமல் 10ஆவது படிக்கும் நேரத்தில் குழந்தைக்கு உண்மையிலே எதில் ஆர்வம் இருக்குன்றதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதில் தான் நீங்கள் குழந்தையை கொண்டு போகணும். ஜோதிட ரீதியாக குழந்தையோட 10ஆம் இடம் வலுவாக இருப்பதனாலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனாலும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிக புத்திசாலித்தனமான ஒரு துறையை ஆய்வுகள் திரவம் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கிற அமைப்புகளை தான் உங்கள் குழந்தை தேர்ந்தெடுக்கும். உங்கள் குழந்தைக்கு வந்து வேலையை விட தொழில் செய்வதில் தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான படிப்பு படிப்பான். குறிப்பாக மறுபடியும் சொல்லுகிறேன், வேலையை விட தொழில் செய்து பணம் சம்பாதிப்பதை ஏற்ற அதன்படி ஆர்வம் உள்ள ஜாதகம் இது. ஆகவே வேலையை விட தொழில் தான் அந்த பையன் செய்வான். அதில் அவனுடைய குழந்தைக்கு ஏற்ற நல்ல ஜாதகமாக இருக்கிறனால அவனுடைய இஷ்டத்துக்கே விடுவது நல்லது. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். யோகம், அதிலும் ராஜயோகம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். நீங்க சொன்னீங்க லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம், ஒரு உடலுக்கு தலை எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அதனை குறித்து சொல்லுங்க சார். ஆமாம், அதாவது யோகங்கள் அமைஞ்சிருந்தாலும் அந்த யோகங்களை வழி நடத்துவதற்கு அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்தோட மிக முக்கியமான விதி. லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் லக்னாதிபதி சுபகிரகமாக இருந்தால் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பாவகிரகமாக சனி, செவ்வாய், சூரியன் போன்ற பாவகிரகமாக இருந்தால், நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு அறிவித்திருக்கும் பாவகிரகங்களின் சூட்சும வலு எனும் தேரிப்படி அந்த பாவகிரகம் ராசி கட்டத்தில் நேரடியாக வலுப்பெறாமல் நவாம்ச கட்டத்தில் வலுப்பெற்று ராசி கட்டத்திலும் சுபர்களுடைய பார்வையும் அந்த சரியான டிகிரி அமைப்பில் அமைந்திருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த ராஜயோகம்ன்ற அமைப்பை வந்து எப்படி, அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி கேள்வி கேட்டீங்க, எல்லா ஜாதகத்திலையும் அந்த ராஜயோகம் இந்த ராஜயோகம், ஒரு குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகம் இருக்குது, இந்த ராஜயோகம் இருக்குது. ஆனால் நிகழ்ச்சியில் இதில், அதாவது வாழ்க்கையில் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அந்த எந்த விதமான ராஜயோகத்தையுமே அனுபவிக்காமல் வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதற்கு காரணம் இதுதான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி லக்னாதிபதி ஒருத்தர் தான் ஒருத்தரை வழி நடத்துகிறவர். லக்னாதிபதி வலுவில்லைன்னா அந்த லக்னாதிபதிக்குரிய முறையான கிரக வழிபாடுகளை பண்ணிக்க அப்படின்றத நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ராஜயோகங்களில் வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், கோடியில் ஒருவருக்கு தான் யோகம் பங்கம் இல்லாமல் அமையும். யோக பங்கம் என்ற ஒன்று உண்டு. மேம்போக்காக அந்த ஜாதகத்தில் பார்க்க போனால், இப்போ ஒரு எந்த ஒரு ராஜயோகமும் கேந்திர கோணங்களில் அந்த வலுவாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. ஆனால் மேம்போக்காக பார்க்கும்போது அது ராஜயோக ஜாதகமாக தெரிந்தாலும் யோக பங்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு கிரகத்துடைய ராஜயோகம் வேலை செய்யணும்னா அந்த யோகம் சரியான பாவங்களில், கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7, 10 அல்லது லக்னத்திலோ அல்லது 5, 9ஆம் பாவங்களிலோ இருக்கிறது தான் விதி. அதற்கு மாறாக அந்த ராஜயோகம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அது யோக பங்கமாகும். அதை போலவே யோகத்தை தரக்கூடிய கிரகம் நவாம்ச கட்டத்தில் வலுவில் இருந்திருந்தாலோ அல்லது வேறு வகையில் சனி செவ்வாயின் பார்வையோ சம்பந்தமோ ராகுவின் நட்சத்திரங்களிலோ இது போல பல விதிகள் இருக்கின்றத. இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியில் வந்து நான் இதை வந்து தெளிவாக முழுமையாக விளக்கிட முடியாது. இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். யோக பங்கமாக அமையாமல் யோகம்
சரியாக அமைந்து அந்த யோகத்தை செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருப்பவர்களே உண்மையில் ராஜயோகம் எனப்படும் அரசனுக்குரிய அமைப்பு, அதை அனுபவிப்பார்கள். அரசனுக்கும் மற்ற யோகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அரசன் என்பவன் நினைத்ததை நினைத்த இடத்தில் சாதிக்கும் தகுதியுள்ளவன். ஒரு பணக்காரன் அரசனுக்கு நிகரான அந்தஸ்தை அனுபவித்தாலும் அவன் அரசன் அல்ல. அரசனால் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த ஒன்றையும் அடைய முடியும். அதே ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அதை அவன் அடைய முடியாது. ஏனென்றால் கோடீஸ்வரனுக்கு அதிகாரம் இருக்காது, வசதி ஒன்றே இருக்கும். ஆனால் அரசன் எனப்பட்டவன் கோடீஸ்வரனாகவும் இருப்பான், அதிகாரம் மிக்கவனாகவும் இருப்பான், நினைத்ததை நினைத்த இடத்தில் சாதிக்கவும் முடியும் என்ற அமைப்பில் இருப்பான். ஆகவே ஞானிகள் எல்லா இடங்களிலும், சில பேர் இப்போ சில இடங்களில் விளக்க உரைகள் எழுதும்போது பஞ்சமகாபுருஷ ராஜயோகம் எழுதுறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ராஜயோகம் எனப்படும் வார்த்தைக்கு அரசனாகும் அமைப்பு என்று அர்த்தம். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஞானிகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு எழுத்தையோ எந்த ஒரு வார்த்தையவோ அதிகப்படியாகவோ குறைத்தோ சொல்லவில்லை. ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்களை தனித்து நமக்கு வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சாதாரண யோகங்களை சாதாரணமாகவே வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அடுத்து கொஞ்சம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. வகைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதே மாதிரி யோகங்கள் குறித்தும் ராஜயோகங்கள் குறித்தும் ஜோதிடம் குறித்தும் நிறைய விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நம்ம ராஜயோகம் குறித்து பேசிட்டு இருந்தோம் சார். பங்கம்னா என்ன அப்படின்லாம் சொன்னீங்க. ராஜயோகத்தின் அமைப்பு எப்படி இருக்கணும் சார்? எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தா ஒரு ஆளுக்கு ராஜயோகம் நிச்சயமா வரும்? நான் இதை பற்றி என்னுடைய கட்டுரைகளில் இப்போ சமீபத்தில் நான் எழுதின சூரியன் சந்திரன் சூட்சுமங்களில் இதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள். ஒளியினால தான் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஜஸாக இருக்கிறான்ப்பா, என்ன பளிச்சுன்னு இருக்கிறான். பளிச்சுன்றதுக்கு காரணம் ஒளி. யார் ஒருவருடைய ஒரு தெளிவான மனநிலைமையில் தேஜஸாக இருக்கும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி ஒருத்தருடைய முகத்தை சுற்றி ஒளிவட்டம். இப்போ ஞானிகளுடைய படத்தை பாருங்கள், ஞானிகளுடைய தலைக்கு பின்புறம் ஒரு ஒளிவட்டம் இருக்கும், தெய்வங்களுடைய இது பின்னாடியும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஆகவே மனம் உடல் ரெண்டும் ஒளிர்கின்ற பொழுது அந்த ஒளிர்கின்றதுக்கு காரணமான சூரிய சந்திர கிரகங்கள் இவருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும். ஏற்கனவே நான் அந்த சூரிய சந்திர சூட்சுமங்களில் மிக தெளிவான ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்கள்லேருந்து சூரியன் 10ஆம் இடத்தை சம்பந்தப்படும் போது அவர் நிச்சயமாக அரசனாகும் அமைப்பில் இருப்பார். அவருடைய தகுதிக்கேற்ப அரசனாக இருப்பார். அரசன்னா இப்போ சாதாரண மந்திரியும் மந்திரி தான், முதல் மந்திரியும் முதல் மந்திரி தான், பிரதம மந்திரியும் மந்திரி தான். ஆகவே மந்திரிகளுக்குள்ளும் அரசனாகும் அமைப்புக்குள்ளும் ஒரு குறுநில மன்னர், ஒரு அரசன், ஒரு சக்கரவர்த்தி, ஒரு பேரரசன், இது போன்ற படிநிலைகள் இருப்பதால தன்னுடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் எவர் ஒருவருக்கு கேந்திரங்களில் அமைந்து அந்த கேந்திரங்கள் சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கோ தலைமை தாங்கும் அமைப்பிலோ ஏதேனும் ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கும் அமைப்பிலோ கண்டிப்பாக இருப்பார். அந்த சூரிய சந்திர வலுவை பொறுத்து நான் இப்போது சொன்ன மாதிரி மந்திரி, முதல் மந்திரி, பிரதம மந்திரி, இது போன்ற அமைப்புகள் அல்லது ஒரு தலைமை பொறுப்பான அமைப்புகள் உருவாகின்றன. இந்த சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கிற அமைப்பை நான் மிக மிக முக்கியமான ஒரு ராஜயோகமாக சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் ஆண்டவர்கள், அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு பிரபலமான இன்றும் மறைந்து 35 வருஷங்கள் ஆகியும் இன்றும் நம்ம மனங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் இது போல கேந்திரங்கள் இருப்பாங்க. இன்றைக்கு மந்திரிகளாக இருப்பவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், நாளை ஆள போகிறவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருடைய ஜாதகங்களிலும் ராஜயோகம்ன்ற நிலைமையில் சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்து அந்த சூரியனும் சந்திரனும் கேந்திரங்களில் அமைந்து அந்த சூரியன் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பதவி ஸ்தானம், பதவி வகிக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே இந்த ராஜயோகம் என்ற அமைப்பு பங்கமின்றி அமைகிறது என்பது ஜோதிட சாஸ்திரம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஆகாஷ் பேசுறேன் மேம். ஆகாஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஸ்ரீநகர், சென்னை. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/10/1990. டைம் ஆஃப் பர்த்? 9:50 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் ஆகாஷ் உங்களுக்காக? சார், நான் 12th முடிச்சிட்டேன். காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு தெரியல. வீட்டுல கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கு நிறைய. சரி, உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? அதான் சார் தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை. அதாவது 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஐடியல் இல்லாமல் இருக்கிறீங்க. நான் அந்த இன்னொன்று
ஜோதிட ரீதியாக சில வழிமுறைகள், சில ஆலோசனை தான் சொல்ல முடியுமே தவிர கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜோதிடருக்கு 4 வழிகள் முன்னால் தெரியும். அந்த 4 வழிகளில் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பில் இருந்து தான் ஒரு ஜோதிடருடைய அனுபவமும் தகுதியும் வெளிப்படுது. முதல்ல உங்களுக்கு இந்த ஏழரச்சனை நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இலக்கின்றி தெரிவீர்கள் என்று நான் சொல்லுவேன். அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அதாவது பறவையோட கழுத்தை குறி வைக்கிற ஒரு நிகழ்ச்சி. இதை நான் அடிக்கடி என்னுடைய கேள்வி பதிலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது துரோணாச்சாரியார் என்ன பண்ணுவார்னா, பறவையோட கழுத்து தெரியுதா? தெரியுது. மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. பறவை தெரியுதா? தெரியுது. பறவையோட கழுத்து தெரியுதா? தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அர்ஜுனன் மட்டும்தான் மரம் தெரியுதா? மரம் தெரியல. கிளை தெரியுதா? கிளை தெரியல. என்ன தெரியுதுன்னா பறவையோட கழுத்து மட்டும்தான் தெரியுது. அதுபோலவே படிக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு அந்த எந்த லட்சியமோ அந்த லட்சியம் மட்டும்தான் தெரியணும். பறவையோட கழுத்து மட்டும்தான் தெரியணுன்ற மாதிரி 18 வயதில் தான் நீங்கள் உங்களுடைய தொழில், உங்களுடைய திறமை எதில் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். தற்போது ஏழரச்சனை நடக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அலைபாய்தல் நடக்கிறதே தவிர வேற ஒரு காரணம் இல்லை. யோகமான ஜாதகத்தை கொண்ட உங்களுக்கு இந்த 18 வயதுக்கு மேலே இன்னும் 1 வருடம் இருக்கிறதுனால வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு மேலே மனதில் ஒரு தெளிவு உண்டாகி நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது நீங்கள் ரொம்ப சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருக்குது. ஆகவே நீங்கள் எதை முயற்சித்தாலும், ஏழரச்சனை முடிந்து விட்டதாலும், ஜாதகம் யோகமாக இருப்பதாலும் நன்றாக இருப்பீர்கள் என்று உறுதியாக தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பிற்கு நன்றி சார். ராஜயோகத்துல வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க சார். வகைகள்ல சிலவற்றை பத்தி சொன்னீங்க. இதுல முதன்மையான சிறப்பான வகை எது? ராஜயோகம்னா அரசனுடைய அமைப்புன்றதை வச்சு அந்த அமைப்பை பற்றி முதல்ல சொல்லப்போனால் சிவராஜயோகம் என்பது முதன்மையான அமைப்பு. ஆனால் இந்த ராஜயோகங்களே நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவராஜ யோகம், பர்வத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம்னு ஏகப்பட்ட வகைகள் இருக்கின்றன. இதில் அந்த உண்மையிலேயே ராஜயோகம் என்ற அரசனாக்கும் அமைப்பு சிவராஜயோகம். அதுவும் இந்த சிவன் அப்படின்னாலே நம்ம சூரியனை தான் கும்பிட்றோம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் சிவன் என்பது சூரியனை குறிக்கும். ஆகவே சூரியன் தலைமை பதவியை குறிப்பான். ஏனென்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தலைவன் சூரியன் தான். சூரியன் இல்லாமல் நம்ம இல்லை. சூரியன் இல்லாமல் ஜோதி இல்லை. ஜோதிஷம், சூரியனே ஜோதி. ஜோதி இல்லாமல் அறிவனும் ஜோதி. ஜோதி அறிவாகிய ஒளி என்றும் அர்த்தம் சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரமே இல்லை. ஆகவே முதல் ராஜயோகங்களில் நான் முழுமையாக குறிப்பிடுறது சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் எனப்படுவது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் நேர் எதிரில் மட்டும் 5 9களை இல்லை. சூரியனுக்கு நேர் எதிரில் 7ஆம் இடத்துல குரு வக்ரமாகி சூரியனுடைய பார்வையை குரு வாங்கி அந்த பார்வையை சூரியனுக்கே திரும்ப குரு பிரதிபலிக்கும் அமைப்பில் சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. இந்த சிவராஜ யோகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு மிக மிக சிறந்த அரசியல்வாதிகளாக, தலைமை பொறுப்பில் அமர்ந்தவர்களாக, பிரதம மந்திரிகளாக, முதல் மந்திரிகளாக இருந்தவர்களின் இருக்க போபவர்களின் அனைவரின் அமைப்பிலும் இந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு. உதாரணமாக 90 வயது தாண்டியும் இன்றைக்கும் முதல்வராக 5-6 முறை முதல்வராக இருந்து ரொம்ப இன்று வரைக்கும் தன்னுடைய அயராத உழைப்பாளர் தமிழ் மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிற ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சூரியனும் குருவும் நேரத்தில் சிவராஜ யோக அமைப்பு இருக்கும். அந்த சிவராஜ யோக அமைப்பினால் தான் அவர் இன்றைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறார். அதே போல எல்லாருடைய ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரம் செலுத்த வேண்டும், ஒரு அரசனாகவே உண்மையில் இருக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் சிவராஜ யோகம் எனப்படுகின்ற சூரியனுக்கு நேர் எதிரிலே குரு அமர்ந்து சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருந்து அந்த சூரியனும் குருவும் பகை நீசம் போன்ற 6 8 12 போன்ற மறைவிடங்களில் அமராமல் பகை நீசம் போன்ற தங்களுக்குள்ளேயே வலிமை இழக்காமல் நட்பு ஆட்சி உச்சம் எனப்படுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவருடைய லக்னாதிபதியும் இந்த சிவராஜ யோகம் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப அதைத்தான் வெளிப்படுத்துவேன். ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் பார்த்துட்டு எனக்கும் சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் தான் இருக்குது, நான் மட்டும் ராஜாவாகலையே, நான் மட்டும் முதல் மந்திரி ஆகலையே, நான் மட்டும் மந்திரி ஆகலையே அப்படின்னு நீங்கள் கேள்விகள் என்னை கேட்டால் உங்களுக்கு நான் சொல்வது இதைத்தான். அந்த சிவராஜ யோகத்தை வழி நடத்துவதற்கு, அந்த சிவராஜ யோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்து அந்த லக்னாதிபதிக்கு இணையாக சூரியனும் குருவும் வலிமையான நிலைமையில் நேரெதிராக சிவராஜ யோகம் என்ற அமைப்பில் இருந்தால் அவர் நிச்சயமாக அரசாட்சி எனப்படும், அரசன் எனப்படும் அந்த அமைப்பை கண்டிப்பாக ராஜயோக அமைப்பை பெறுவார். சார், இப்போ ஜாதகம் பார்க்குறோம் சார். அதில் ராஜயோகம் இருக்கு, சிவராஜ யோகமே இருக்குன்னு வச்சுப்போமே, அதனுடைய முழுமையான பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நான் செய்ய வேண்டிய பரிகாரமோ வழிபாட்டு முறையோ வேற ஏதாவது வழிகள் இருக்கா? நான் அதற்காகத்தான் லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்கான பரிகாரங்களை சொல்லுவேன். பரிகாரங்கள் என்றால் நான் பூஜைகள் அப்படி இப்படின்னு சொல்ல வரல. பரிகாரங்கள் என்றாலே உண்மையான வழிபாடு தான், கடவுள் வழிபாடு தான். இதற்காகவே ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு அதாவது கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய மதம். ஆகவே ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களில் எடுத்துக்கொண்டாலும் பழமையான கோயில், சித்தர்களால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட
ஸ்தலங்கள் மட்டுமே வந்து பரிகார ஸ்தலங்களாக நம்முடைய ஞானிகளால் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன, அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய லக்னாதிபதி, இப்போ நவகிரக கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கிரகங்களுக்கான கோவில்கள், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை கணித்து அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா வலுக்குறைவாக இருக்கிறாரா என்பதை அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த அனுபவம் உள்ள ஜோதிடர் அறிவுறுத்துவதன்படி அந்த லக்னாதிபதி கோவில்களுக்குள் நீங்கள் இருப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு தடையை ஏற்படுத்துகிற கிரகம் என்ன, பாவ கிரகங்கள் கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய லக்னாதிபதி பாவ கிரகங்களான சனி செவ்வாயுடைய திருஷ்டியிலோ அல்லது ராகுவுடன் சேர்ந்தோ ராகுவுடன் இணைந்தோ கேதுவுடன் இணைந்தோ இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த யோகத்திற்கு தடை இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுடைய யோகம் செயல்படாத நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த பாவ கிரகங்களுடைய வலுவை குறைக்கின்ற பரிகார ஸ்தலங்களுக்குள் இருப்பதும், லக்னாதிபதி வலுவாக இல்லை என்றால் லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட கிரக ஆலயங்களுக்குள் நம்முடைய ஞானிகள் அறிவுறுத்திய ஒரு இரவு, ஒரு ஜாமம், ஒரு முகூர்த்தம், ஒரு நாளிகை. இரவு ஜாமம் எனப்படுவது 2.5 மணி நேரம், முகூர்த்தம் எனப்படுவது 48 நிமிஷம், நாளிகை எனப்படுவது 24 நிமிஷம். இது போன்ற பரிகார ஆலயங்களில் உங்களுடைய வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் அந்த ராஜயோக பங்கம் நீங்கி கண்டிப்பாக அரசனாக முடியும். இதுவே ஜோதிட சாஸ்திரம் காட்டுகின்ற தெளிவான வழிமுறை. சிறப்பா சொன்னீங்க சார். ராஜயோகம் குறித்து நிறைய சொன்னீங்க. ஆனா இது போதாது, இன்னும் நிறைய கேள்விகள் ராஜயோகத்தை குறித்து நம்ம மனசுல இருக்கு. ராஜயோகத்தை தாண்டி பார்த்தா கஜகேசரி யோகம், இந்த மாதிரி பல யோகங்கள் இருக்கு சார். இது எல்லாத்த பத்தியும் நீங்க சொல்லணும், நாங்க இப்பவே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருந்தாலும் கூட நேரமின்மை காரணமாக தொடர்ந்து நம்மளால பேச முடியல. ஆனா இதை பத்தி கண்டிப்பா நம்ம அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி.